ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினாப்பா தலை டாஸ்க்கு வேறு மாதிரி வெறித்தனமாக போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், இந்த தலை டாஸ்க் வந்து இது வரைக்கும் நான் வந்துட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்காக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இழுத்துட்டு போகணும். இப்போது வந்துட்டு அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா விக்ரமால் ஒன்றுமே பண்ண முடியல. காலையில் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை இப்போ நான் வந்து அவருக்கு பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரிகர் விக்ரம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு அந்த பக்கம் பாவம் மனுஷன் அந்த பிரஜனை வந்துட்டு ஏற்கனவே அடி வாங்கி உட்காந்துட்ருக்காரு. இங்கே வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் அந்த பாட்டோட டியூனில் இவர் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டு சீனை போட்டார். இப்போ நீங்கள் காலைல ஆடின ஆட்டத்துக்கு போட்டவங்க தெரியுமா அப்படின்ட்டு நம்ம பாடலாம். ஏன் இந்த அளவுக்கு ஒரு 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 வன்மம் தெரியல? அந்த அளவுக்கா இன்னும் நீங்கள் அப்படி வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு சாதிச்சிட்டீங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்னமோ 2-3 வாரமாக அந்த கொஞ்சம் வன்மத்தை வெளியே கக்கிட்டு இது வந்துட்டு இவர் கொஞ்சம் ஓட்டு வர ஒரு காரணத்தினால இவர் பண்ணுறது எல்லாமே சரி, மற்றவங்கள தவறு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விக்ரமுக்கும் சுபிக்ஷா வந்து நடந்து போனாங்க. சுபிக்ஷா சூப்பராக வந்துட்டு கிட்டத்தட்ட 21 நிமிஷம் 14 செகண்ட் எடுத்தாங்க. அப்போ வரைக்கும் 2 தான் பண்ணியிருந்தார் நம்ம பால். பிக் பாஸ் வந்துட்டு போதும் இதையே நம்ம பெஞ்ச் பார்க்காக செட் பண்ணிடுவோம், உங்கள் சேவை எங்களுக்கு போதுமானது, நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க, கிளம்புங்கன்ட்டாங்க. அவர் அப்புறமா அப்படியே போயிட்டு வழக்கம் போல் வந்துட்டு அங்கே சொல்லுவார்ல, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன்ட்டு அது மாதிரி போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கமருதீன் இப்போ சோலோவாக உள்ளே இறங்கினார். ஆக்சுவலாக அவர் முடித்த டைமிங் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் 59 செகண்டு. செம்ம சூப்பராக பண்ணார். ஆக்சுவலாக இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்க வேண்டியது. கரெக்டாக அந்த 5ஆவதில் வந்துட்டு முதல் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, வந்தார் போனார். இந்த 5ஆவதில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாட்டி அந்த லைனுக்கிட்ட போவார், விழுந்துடும், திரும்ப வந்துடுவார், திரும்ப போவார், விழுந்துடும், திரும்ப அந்த மாதிரி எத்தனை வாட்டி செம்ம டஃப்பாக இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு அந்த லைனை ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரூல்ஸை வந்து அந்த பக்கம் 5ஆவது இடத்துக்கு வந்துடணும், அதுதான் ரூல்ஸு. இந்த அம்மா அரோரா ஆக்சுவலாக அரோரா கேட்டதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா சுபிக்ஷா வந்துட்டு முடிச்சுட்டு அதை வந்துட்டு அந்த டேபிளில் வச்சாங்க, சரிங்களா? இப்போ இங்கே என்னென்னா சுபிக்ஷா வந்துட்டு வச்சுட்டாங்கல்ல, நீங்கள் வந்து அவங்க உள்ளே போனவொடனே கீழே விழுந்துருச்சு, நீங்கள் வைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதை கேட்ட அதாவது அந்த கொஸ்டின் பண்ண விஷயம் கரெக்டு தான், சுபிக்ஷா ஒரு வேளை கேட்டுட்டா அப்படின்ட்டு. ஆனால் பிக் பாஸ் அங்கே என்ன நம்ம சொன்னார், இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பண்ண தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்தாரு. அதில் தான் 17 நிமிஷம் வந்துச்சு. 17 நிமிஷம் 59 செகண்ட், கிட்டத்தட்ட 18 நிமிஷம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரோரா வந்துட்டு இப்போ இந்த கொஞ்சம் கேப் விட்டுருச்சுல காலையில் நேற்றுலேருந்து, அதனால் இந்த கேள்வி கேட்குறாங்க. இதே கமருதீன் வந்துட்டு முதல் மாதிரி விஜய் பார்வதியோட சண்டை போட்டுட்டு இவங்க கூட இருந்தாங்களா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த மாதிரி இருந்தால் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கேட்க வாய்ப்பே கிடையாது. இல்லை, அவர் தான் உள்ளே வந்துட்டார்ல, கம்மு சூப்பர் கம்மு, அதுவும் வந்துட்டு அந்த சண்டை இல்லாமல் இருந்ததுன்னா கமான் முடிஞ்சிடும், உன்னால் முடியும்னு இருப்பாங்க. என்னத்தான் சொல்ல, ஆண்டவன் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோராவோட கேம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக விளாண்டானா நல்ல ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு ஆள். ஏன்னா டாஸ்க் அந்த லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு அதில் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியுது டாஸ்க்கு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கட்ஸ் இருக்குது, தைரியம் இருக்குது, எதையுமே பேசக்கூடிய விஷயங்களுக்கு அனலைசிஸ் திங்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே என்னென்னா அவங்களோட மைண்டுக்குள்ளே அவங்களுக்கு அதை விட அந்த பழிவாங்கின உணர்வு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒன்று சொன்னாங்க பார்த்தா டோப்பமைன் சொல்லிட்டு, அதுதான் பிரச்சனை இங்கே. ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க வந்து வருத்தப்பட்டு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள், அவங்க அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சின்ன வயசில் சொல்லுவாங்களா, அவங்களே சொல்லியிருப்பாங்களே, சின்ன வயசில் நான் திருடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் பண்ணுறதை விட்டேன், ஏங்க நல்லவங்கள திருந்துட்டீங்களே? இல்லை, போலீஸ் பிடிச்சிரும். ஓ அப்படி, இல்லைன்னா திருடுவீங்க. ஆமாங்க, என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வந்து சுபிக்ஷாவோட டைமிங்கை நம்ம கமருதீன் வந்து பீட் பண்ணிட்டாப்ல. ஸோ சுபிக்ஷாவுக்கு வந்து அந்த கேப்டன் வாய்ப்பு வந்து பறிபோயிடுச்சு. அதை வந்து இப்போ வந்து கையில் வச்சுருக்காரு நம்ம கமருதீன். இப்போ கமருதீனோட பாயிண்ட் தான் இப்போ வந்துட்டு 17 நிமிஷம் 59 செகண்ட் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கு. இதை வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்க காலி, இவர் தான் வந்து கேப்டனாக வருவார். இல்லைனா அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் 2 பேர் வந்துட்டு இந்த போட்டியில் வந்து பண்ணணும், பிரஜன் அண்டு வெஜ். ஒருவேளை பிரஜன் முடிச்சுடுவாரோ, போகிற போக்க பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.